ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா ஸ்டடி சர்க்கிள். நாம் இப்போ மார்ச் 14 அண்ட் 15க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காலம் அறிதல் என்ற அதிகாரத்திலேருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். ஏதற்கு அரியது ஏந்தைக்கால், அந்நிலையை செய்தற்கு அரிய செயல். இதுக்கான பொருள்: கிடைத்தற்கு அரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், President Murmu meeting with Prime Minister of Mauritius. Second, Indian Navy dedicates 2 new ships to country. Third, appointment of new election commissioners. Fourth, one nation, one election. Fifth, Prime Minister Modi conference with Bhutan Prime Minister. Sixth, India moves up to 134th position. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மொரீஷியஸ் பிரதமருடன் குடியரசுத் தலைவர் முர்மு சந்திப்பு. மொரீஷியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜக்நாத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சந்தித்து 4 ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இரு தலைவர்கள் முன்னிலையில் குஜராத் சர்வதேச நிதி நுட்ப நகரம் மொரீஷியஸ் நிதி சேவைகள் ஆணையம் இடையே நிதி சேவைகள் துறையில் ஒத்துழைப்பை ஊக்குவிக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது தவிர மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் மொரீஷியஸ் அரசு பணியாளர் தேர்வாணையம் இடையிலான அனுபவங்கள், அரசு பணி ஆந்தேர்வில் நிபுணத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒப்பந்தம், இந்தியா மொரீஷியஸ் இரட்டை வரி விதிப்பு தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான விதிமுறைகள் சார்ந்த ஒப்பந்தம், இந்தியாவின் சிபிஐ மொரீஷியஸின் ஊழல் தடுப்பு ஆணையம் இடையே தகவல் பரிமாற்றம், ஊழல் மற்றும் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகளை எதிர்கொள்வதற்கான திறன் கட்டமைப்பு சார்ந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொரீஷியஸில் இந்திய நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட 14 சமூக வளர்ச்சி திட்டங்களை திரௌபதி முர்மு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்திய கடற்படையின் 2 புதிய கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. இந்திய கடற்பகுதியில் நீர்மூழ்கி கப்பல்களை எதிர்கொள்ளவும் குறைந்த தீவிரம் கொண்ட கடல்சார் செயல்பாடுகளை அதிகரிக்கவும் கடல் படையில் 2 புதிய கப்பல்கள் இணைக்கப்பட்டுள்ளது. இது கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விமானப்படை தலைமை தளபதி VR சௌத்ரி அவங்களும் அவரது மனைவி நீடா சௌத்ரி அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த கப்பலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த 2 கப்பல்களுக்கும் ASWன்னு சொல்லிட்டு பேர் இருக்கும். கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் என்ஜினியர்ஸ் நிறுவனம் கட்டமைத்த இந்த கப்பல்களுக்கு INS அக்ரே மற்றும் INS அக்ஷய் அப்படின்னு சொல்லிட்டு நீடா சௌத்ரி பெயர் வச்சுருப்பாங்க. விமானப்படை தலைமை தளபதி VR சௌத்ரி நவீன போர்க்கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் விமான தாங்கி போர்க்கப்பல்கள் உருவாக்கும் திறன் கொண்ட உலகின் குறிப்பிட்ட சில நாடுகளில் இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ASW கப்பல்களின் முதன்மை பணியானது கடற்பகுதிகளில் நீர்மூழ்கி எதிர்ப்பு நடவடிக்கைகள், குறைந்த தீவிரம் கொண்ட கடல்சார் செயல்பாடுகள் மற்றும் கன்னி வெடிகள் அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். புதிய தேர்தல் ஆணையர்கள் நியமனம். எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஹெட்டும் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸும் இருப்பாங்க. ஹெட் யாருன்னா ராஜீவ்குமார் அவங்க தான். இதுக்கு முன்னாடி அனுப் சந்திர பாண்டே அவங்களும் அருண் கோயலும் இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் இப்போ இல்லாததுனால சுகவீர் சிங் சாந்த், ஞானேஷ் குமார் இவங்க 2 பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா பிரசிடென்ட் தான். இந்த ஞானேஷ் குமார் அப்படின்றவங்க யாருன்னா கேரள பிரிவை சேர்ந்த IAS அதிகாரி. இவர் மத்திய உள்துறை அமைச்சகத்தில் அதிகாரியாகவும் பணியாற்றியிருக்காங்க. இவரோட மேற்பார்வையில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 ரத்து செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி சுகபீர் சிங் சாந்து இந்திய தேசிய நெடுஞ்சாலை சாலைகளோட ஆணைய தலைவராகவும்
மத்திய அரசின் உயர்கல்வித்துறை செயலாளராகவும் பணியாற்றியிருக்காங்க. இவங்க 2 பேருமே 1988ஆம் ஆண்டு பிரிவு 1988ஆம் ஆண்டு பிரிவு IAS அதிகாரி ஆவார். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். மக்களவை பேரவைகளுக்குள் ஒரே நேரத்தில் தேர்தல். மக்களவை, மாநில சட்டப்பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழு ஒரு அறிக்கை ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கை 18,000க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட மக்களவை மற்றும் பேரவைகளுக்கு ஒரே நேரத்திலும் அடுத்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் 2 கட்டங்களாக தேர்தலை நடத்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்துவது நாட்டின் ஜனநாயக அடிப்படையை வலுப்படுத்துவதோடு வளர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கத்துக்கு தூண்டுகோலாக அமையும் அப்படின்னு அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாம். இந்தியாவை வல்லரசாக்க மக்களவை, பேரவைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது அவசியம் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்கு ஆராய அமைச்ச உயர்நிலை குழுவில் ஹெட்டு முன்னாள் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர் தான். அதில் இருக்கிற உறுப்பினர்கள் யாருன்னா, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முன்னாள் நிதி ஆணைய தலைவர் NK சிங், முன்னாள் மக்களவை தலைமைச் செயலாளர் சுபாஷ் காஷ்யப், மக்களவை முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் குலாம் ஆசாத், இவங்க தான் உறுப்பினராக இருக்காங்க. இதில் கடந்த 1951 முதல் 1967 வரை மக்களவை பேரவைகளுக்குள் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நடைமுறைப்படி ஒவ்வொரு ஆண்டும் தேர்தல்கள் நடத்தப்படுவதால் அரசுக்கும் இதர தரப்பினருக்கும் பெருமளவில் செலவாகிறது. நடத்தை விதிகள் காரணமாக வளர்ச்சி திட்டங்களில் இடையூறு ஏற்படுகிறது. இத்தகைய காரணங்களை சுட்டிக்காட்டி ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு முனைப்பு காட்டி வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ். பூட்டான் பிரதமருடன் பிரதமர் மோடி ஆலோசனை. இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக பூட்டான் நாட்டு பிரதமர் தாஷோ ஷெரிங் டோப்கேயுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். இதில் முன்னதாக உணவு பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் இந்தியா, பூட்டான் இணைந்து செயல்படுவதற்கான புரிந்துணர்வு ஒப்புதல் அளித்துள்ளது. எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பூட்டான் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக சீனா கடந்த சில மாதங்களாக தெரிவித்து வரும் நிலையில் இந்தியா, பூட்டான் இடையே ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்தியா, பூட்டான், சீனா ஆகிய 3 நாடுகளுக்கும் இடையே அமைந்துள்ள டோக்லாம் பகுதியில் சாலைகளை விரிவுபடுத்த சீனா முயன்றதை அடுத்து இந்தியா, சீனா இடையே கடந்த 2017ஆம் ஆண்டு 73 நாட்கள் மோதல் நிலவியது. டோக்லாம் பகுதியில் பூட்டான் உரிமை கோரியதற்கு இந்தியாவும் ஆதரவு தெரிவித்தது. இதையடுத்து எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் ஒப்பந்தத்தில் சீனாவும் பூட்டானும் கடந்த 2021 அக்டோபரில் கையொப்பமிட்டது குறிப்பிடத்தக்கது. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியா 134வது இடத்துக்கு முன்னேற்றம். ஐநாவோட மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலில் பல ஆண்டுக்கு அப்புறம் இந்தியா முன்னேறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஐநா வளர்ச்சி திட்டத்தின் மூலம் வெளியிடப்பட்ட கடந்த ஆண்டு 2022ஆம் ஆண்டுக்கான 193 நாடுகளை உள்ளடக்கிய மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலில் இந்தியாவுக்கு 134வது இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கு முந்தைய 2021ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட பட்டியலில் 191 நாடில் 135வது இடத்தை நம்ம இந்தியா பிடிச்சிருந்திருக்கு. மக்களின் நீண்ட நாள் ஆரோக்கிய வாழ்வு, கல்வி பெறும் நிலை, வாழ்க்கை தரம் ஆகிய 3 முக்கிய
கணினிகளின் அடிப்படையில் கணக்கீடு செய்து நாடுகளின் மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலை ஐநா மனித வளர்ச்சி திட்டம் வெளியிட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் மனித வளர்ச்சி குறியீடு தரவரிசை பட்டியலில் தொடர்ந்து பல ஆண்டுகளாக நிலையாக இருந்து வந்த இந்தியா 2021 பின்தங்கியிருக்கு. இப்போ 2022 ஆண்டுக்கான குறியீடு தரவரிசை பட்டியலில் 0.644 புள்ளிகளுடன் இந்தியா ஒரு இடம் முன்னேறிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலின சமத்துவின்மை குறியீடு 193 நாடுகளை உள்ளடக்கிய பாலின சமத்துவின்மை குறியீட்டு தரவரிசை பட்டியலில் 0.437 புள்ளிகளுடன் இந்தியா 108வது இடம் கிடைத்துள்ளது. அதற்கு முந்தைய 2021 0.49 புள்ளிகளுடன் 122வது இடத்தில் இருந்திருக்கு. ஒரே ஆண்டில் பாலின சமத்துவமின்மை குறியீடு தரவரிசை பட்டியலில் 14 இடங்களை இந்தியா முன்னேறியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.